Hi friends, welcome back SJ Thamizh Programs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் C switch statements. பார்க்கலாம். First, what is switch statements? Is used to execute the more than one options by case value. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ else if conditions பார்க்கும்போது நம்ம more than one options மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி we can get result one result. இப்போ more than one options execute பண்ணா ஆனா நம்ம get பண்றது ஒரே ஒரு ரிசல்ட் தான். எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை நம்ம கெட் பண்ணுவோம். பட் ஸ்விட்ச் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். பிளாக் பை பிளாக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் கேஸ் பை கேஸாக. இப்போ எந்த கேஸ் நம்பர் உங்களுக்கு மேட்சபிளாக இருக்கோ அந்த கேஸ் பிளாக் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து நோ நீட் டு செக் த கண்டிஷன், எந்த கண்டிஷனும் நம்ம செக் பண்ண வேண்டாம். டைரெக்டாக கேஸ் வேல்யூ மேட்ச் ஆனாலே நமக்கு அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் ஆல்சோ மோர் தென் ஆப்ஷன் பர்பஸ்க்காக தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோ சின்டாக்ஸ் பாருங்க. ஸ்விட்ச் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இதில் நம்ம கிவன் வேல்யூ, இந்த கிவன் வேல்யூ தான் வந்துட்டு கேஸ் வேல்யூவாக இருக்கும். இதுதான் வந்துட்டு கேஸ் வேல்யூ செக் பண்ணும். ஈவனாக இருந்துச்சுன்னா எந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு மேட்சபிளாக இருக்கோ அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை லைன்ஸ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எந்த கேஸுமே உங்களுக்கு மேட்சாக இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா? இதோட ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்விட்ச் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்விட்ச் கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் இந்த கேஸ் நம்பர் செக் பண்ணுவோம். எந்த கேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ எதுவுமே உங்களுக்கு மேட்சபிளாக இல்லைன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாமா? நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். Control S, choose any folder, give any file name. நான் switch pgm.c என்ற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் include stdio.hc header file, then main function int main யூஸ் பண்ணிக்கோங்க. int main யூஸ் பண்ணா should return the integer value, any integer value return பண்ணிக்கோங்க, 0 or 1. ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். int day அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன். இன்டீஜர்ல என்ன டே டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் தான் கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் யூசர் இன்புட் தான் நான் கொடுக்க போறேன். தென் printfல /n enter the day number between 1 to 7. ஓகேங்களா? 1 to 7 வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு. இன்னும் 1 to 7 யூஸ் பண்ணிக்கோங்க. Then using scanf %d, and reason day. ஓகே. தென் இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்விட்ச் கீவேர்டு யூஸ் பண்ண போறோம். ஸ்விட்ச் இங்கே டே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன்ல நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா இப்போ சண்டே. இப்போ 1 வந்து மேட்சபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சண்டேன்னு பிரிண்ட் ஆகும். எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணலாம். இந்த கான்செப்டுக்கு நம்ம எந்த டே நம்பர் கொடுக்குறோமோ அந்த டே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற கான்செப்டுக்கு நான் போடுறேன். இங்கே வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணனா நெக்ஸ்ட் கேஸும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேணா யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சம் கண்டிஷன்ஸ்க்கு பிரேக் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இது ஒரு ஆப்ஷனல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. தென் பிரேக். தென் கேஸ் 3க்கு பிரிண்ட் ஆஃப் /n Tuesday. ஓகேங்களா? இதுக்கும் பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே பிரேக் கொடுத்தா பண்ண போறேன். பிரேக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதாவது சம் கண்டிஷன்ஸ்க்கு பிரேக் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே. ஓகேங்களா? இப்போ 4 நம்ம கொடுத்தோன்னா வெட்னஸ்டே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் கேஸ் 5 பார்த்தீங்கன்னா printfல Thursday SDO Thursday print ஆகணும்.
then I give a break keyword. Then case 6 இதுக்கு alphabet யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் லெட்டர் கேரக்டரா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா குரூப் ஆஃப் கேரக்டர் சப்போர்ட் ஆகாது. அதனால சிங்கிள் லெட்டர் ஆர் நியூமரிக் வேல்யூ. ஓகேங்களா, இது மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஃப்ரைடே. ஓகேங்களா, then using break tag. Then case 7 printfல slash and Saturday. ஓகே, பிரேக். இப்போ இதில் எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்கேஸ் நம்பர் வந்துட்டு 7 above அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா டிஃபால்ட். நம்ம எல்சிஃப் கண்டிஷனில் ஃபைனலாக எல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சுவிட்ச் கேஸில் ஃபைனலாக டிஃபால்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா printfல invalid அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இன்வேலிட் கொடுத்துட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆகணும்னா நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 7 days நம்பர் கொடுத்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்விட்ச் கீபோர்டில் கிவன் வேல்யூ கொடுத்து நீங்கள் கொடுத்துட்டா போதும், அது வந்துடும் உங்களுக்கு கேஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மெனி லைன்ஸ் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இந்த கான்செப்டுக்கு நான் வந்து டே மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதுவே நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒரு கேல்குலேஷன் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5க்கு வந்துட்டு தேர்ஸ்டே கரெக்டாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது 7 இப்போ 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஃப்ரைடே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இன்கேஸ் நான் வந்துட்டு இப்போ 1 to 7 நான் கொடுக்கல, இப்போ 8 or 9 அப்படி கொடுக்குறேன்னா எனக்கு இன்வேலிட் அப்படின்னு வந்துட்டு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் இப்போ எல்சிஃப் கண்டிஷனுக்கும் ஸ்விட்ச் கேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இப்போ எல்சிஃப்னா கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் வந்து செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அடுத்த கண்டிஷன் செக் பண்ண போயிடும். இங்கே அப்படி கிடையாது, ஜஸ்ட் கேஸ் வேல்யூ தான் நம்ம கொடுக்குற கிவன் வேல்யூ மேட்சாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். கேஸ் வேல்யூட மேட்சாக இருந்தால் அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இங்கே எந்த கண்டிஷனும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி எல்சிஃப் எல்இஃப் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸ்விட்ச்ன்ற கீவேர்ட் கேஸு பிரேக் தான் யூஸ் பண்ணுவோம். பிரேக் வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.